Hi, Sports 11 viewers. Welcome back to another series of IPL 2026 Countdown. இந்த சீரீஸ்ல நாம பார்க்க போறது ஆல் டீமோடைய பேட்ஸ்மேன் ரேங்கிங்ஸ். எல்லா டீம்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன், இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ் மற்றும் பேக்கப் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேங்கிங்ஸ் கொடுக்குறோம். டிஸ்க்ளைமரை தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் 11 மட்டுமே சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய லிஸ்ட். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஏன் லக்னோவுக்கு 10வது இடம் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய பேட்ஸ்மேன் டேலியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு அக்ஷத் ரகுவன்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு யங்க பிளேயர், ஒரு அன்னோன் பிளேயர் இருக்கிறாரு, இந்தியன் அன்கேப் பிளேயர் இருக்காரு. பிளஸ் ஹிம்மத் சிங் இதுக்கு முன்னாடி டெல்லி ரஞ்சி டீம்ல விளையாடி ஆர்சிபிக்காக ஒரே ஒரு சீசன் ஆடி இருக்கிறார், பெரிய இம்பாக்ட்ஸ் இல்ல. பட் அவருக்கு இன்னொரு கோ கிடைச்சிருக்கு. இவங்க இல்லாம ஃபாரின் பேட்ஸ்மேன் சொல்லி ஃபுல் ஃபிளெஜ்டான பேட்ஸ்மேன் சொல்லி யாரும் இல்ல. ஐடன் மார்க்கர் லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க, இருந்தாலும் அவரை நாம ஆல்ரவுண்டராகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம் in terms of his bowling contributions in international cricket. So லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கப்ல ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃப்ரண்ட் லைன்ல ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன் சாய்ஸஸே இல்ல, போத் இந்தியன் அண்ட் ஃபாரின் கோர்ல. சோ அவங்களுக்கு 10வது இடம். 9வது இடத்தை பிடிச்சிருக்கிற அணி நம்ம குஜராத் டைட்டன்ஸ். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ரெண்டு பேர் தான் ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. இவங்க தவிர்த்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஷாருக் கான் மற்றும் ராகுல் தெவாத்தியாவையும் அவங்க பெரும்பாலும் பேட்டிங் மட்டும் பண்றதுனால பேட்ஸ்மேனாவை கன்சிடர் பண்ணி இந்த ரேங்கிங் குள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 பிளேயர்ஸுமே எப்படி இருந்தாலும் கட்டாயம் பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க. சோ இவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பிளேயர் இன்ஜுரியா பிரேக் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசா எந்த ஒரு வீரரும் இல்லாம இருக்கிற ஒரு இக்கட்டான சூழல் தான் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் இருக்குது. சோ அவங்களுக்கு 9வது இடத்தை கொடுத்திருக்கோம். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் இருக்காரு, அனிகட் வர்மா இருக்காரு, ஸ்மாரன் ரவிச்சந்திரன் இருக்காரு. இதுல ஹெட்டும் அனிகட் வர்மாவும் பெரும்பாலும் பேட்டிங் லைன் குள்ள வந்துருவாங்க. ஸ்மாரன் ரவிச்சந்திரன் மட்டும் பிளேயிங் லெவல்ல வருவாரான்றதை பொறுத்து பார்க்கணும். சன்ரைசர்ஸோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் கேப்ஸோட இருக்குது. அந்த இடத்துல ஸ்மாரன் ரவிச்சந்திரன் நிச்சயமா செட் ஆவாரு. இந்த வருஷம் ரஞ்சி டிராஃபியோட ஹையஸ்ட் ரன் கெட்டரு. சோ அவருக்கு ஒரு கோ கொடுக்குறாங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் பேக்கப் ஆப்ஷன்ஸ் சொல்லி யாருமே இல்ல. சோ அவங்களுக்கு 8வது இடம். 7வது இடத்தை பிடித்திருக்கிற அணி மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மற்றும் நமந்தர், இந்த 4 வீரர்கள் தான் இந்த பேட்டிங் கேட்டகரிக்குள்ள வர்றாங்க. இதுல 3 பேர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க. நமந்தர் கூட இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவருடைய அடிஷனல் ஃபீல்டிங்கிறது டீமுக்கு ஒரு வேல்யூபிள் ஆசெட்டா இருக்கும். சொல்ல முடியாது இவரையும் பிளேயிங் லெவல்ல வச்சு ஆடுறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். வில் ஜாக்ஸோடைய ரீசன்ட் மொட்டத்தனமான ஃபார்ம் கண்டிப்பா அதுக்கு ஒரு தடைக்கல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது. அதனால மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே ஸ்ட்ராங்கான இந்தியன் கோராக இருந்தாலும் பெரிய அளவுல பேக்கப் ஆப்ஷன்ஸ் சொல்லி பேட்டிங் கேட்டகரியில, ஐ மீன் பியூர் பேட்டிங் கேட்டகரியில யாருமே இல்ல. அதனால அவங்களுக்கு 7th ஸ்பாட். அட் நம்பர் 6 இஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிம்ரான் ஹெட்மாயர் இருக்கிறாரு, வைபவ் சூரியவன்ஷி யங் சென்சேஷன் சரியான ஃபார்ம்ல இருக்கிறாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வல் அண்ட் சுபம் துபே. இவங்க 4 பேரும் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க. சுபம் துபேவோட இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸா இம்பாக்ட் பிளேயரா வந்து என்னென்ன பண்ணாருன்றதெல்லாம் லாஸ்ட் சீசன்ல நிறைய சாம்பிள்ஸா காமிச்சாரு. பிளஸ் அமன்ராவ் பெராலா அப்படின்னு சொல்லி ஒரு அன்னோன் அன்கேப் இந்தியன் பிளேயர் எடுத்திருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் பேக்கப் ஆப்ஷனாவே இருக்கிறாரு. இது வெரி மச் எந்த ஒரு கம்பேரிட்டிவ் கிரிக்கெட்லயும் வெரி மச் அன்னோனா இருக்கிறதுனாலேயே இவங்க டீமுக்கு 6th ஸ்பாட்டை கொடுக்க இருக்கிறோம். அட் நம்பர் 5 இஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரஜத் பட்டிதாரு, விராட் கோலி இருக்கிறாரு, டேவிட் படிக்கல் இருக்கிறாரு, டிம் டேவிட் இருக்கிறாரு. நம்ம லிஸ்டுக்குள்ள வெரி மச் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ள இருந்தாலும் பெரும்பாலும் பவுலிங் போடாத வெங்கடேஷ் ஐயரையும் உள்ள கொண்டுட்டு வரோம். பிளஸ் இவங்க எல்லாம் இல்லாம அண்டர் 19 யங் சென்சேஷன் ரீசெண்டா கலக்கிட்டு இருக்கிற விஹான் மல்ஹோத்ராவையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுல விஹான் மல்ஹோத்ராவுக்கு எங்க சான்ஸ் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். பெரும்பாலும் அவருக்கு பெஞ்ச் கிடைக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். மற்றபடி மற்ற வீரர்கள் ஏதோ ஒரு வகையில பிளேயிங் லெவன்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சாய்ஸஸ் கம்மியா இருக்கிறதுனால, ஐ மீன் பேக்கப் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இவங்களுக்கான இடம் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ராஜஸ்தானை விட இவங்களை ஹையா ரேட் பண்றது காரணம் ரீசெண்டா பேக்கப் பிளேயரா இருக்க விஹான் மல்ஹோத்ராவுடைய அண்டர் 19 சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் தான். சோ ஆர்சிபிக்கு 5th பிளேஸ். அட் நம்பர் 4 பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரியன்ஸ் ஆர்யா இருக்கிறாரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறாரு, நெஹல் வதேரா இருக்கிறாரு, ஒரு ஹர்னூர் சிங் இருக்கிறாரு, பைலா அவினாஷ் இருக்கிறாரு. பைலா அவினாஷ் மற்றும் ஹர்னூர் சிங் வளர்ந்து வரக்கூடிய 2 பிளேயர்ஸா இருக்கிறாங்க. 2 பேரும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேக்கப்பா அமைஞ்சதுனால ஆர்சிபிக்கு ஒரே ஒரு பேக்கப், இவங்களுக்கு 2 பேக்கப் இருக்கிறதுனால ஆர்சிபியை விட பஞ்சாப் கிங்ஸ் ஒன் ஸ்டெப் அஹெடா 4th பிளேஸா பிடிக்கிறாங்க. At number 3 is
சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கைக்வாட் இருக்கிறாரு. பிளஸ் இவங்களுடைய லைன் அப் குள்ள இருக்கிற டவால் பிரேவிஸ் இருக்கிறாரு, மேத்யூ ஷாட் இருக்கிறாரு, பிளஸ் ஷர்ஃப்ராஸ் கான் இருக்கிறாரு. பெரும்பாலும் பேட்டிங்ல மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய சிவம் துபேவையும் நம்ம இந்த பேட்டிங் கோர்க்குள்ளே கொண்டு வரும். பெரும்பாலும் சிஎஸ்கேவுக்காக சிவம் துபேவுடைய பந்து வீச்சு சர்வீசஸ் பெரும்பாலும் தேவைப்படுவது இல்லை. சொல்ல முடியாது, இந்த வருஷம் ஆல்ரவுண்டர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரையும் நம்ம இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனாவே கன்சிடர் பண்ணிப்போம். சோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டகாசமான ஓவர்சீஸ் பேக்கப், சர்ஃப்ராஸ் கான் சொல்லி ஒரு சூப்பரான இந்தியன் பேக்கப். ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் பிளஸ் டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட ரீசன்ட் ஃபார்ம், நல்ல ஃபார்மோட டீமுக்குள்ள இருக்காங்கன்றது பிளஸ் ஆன பாயிண்ட். சோ சிஎஸ்கேவுக்கு தேர்ட் ஸ்பாட். ஆட் நம்பர் 2 இஸ் கேகேஆர். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அஜிங்கியா ரஹானே, ஒரு ரகுவன்ஷி இருக்கிறாரு, ஒரு ஃபின் ஆலன் இருக்கிறாரு, ஒரு ரிங்கு சிங் இருக்கிறாரு, ரவுமன் பவல் இருக்கிறாரு. சோ இப்படி இவங்களுடைய பேட்டிங் கோரை பார்த்தா பயங்கர மிரட்டலா இருக்குது. சோ இதுல பெரும்பாலும் ரவுமன் பவல் அப்படின்ற ஆப்ஷன், ஃபின் ஆலன் இவங்க எல்லாரும் பேக்கப்பா வராங்களா இல்ல பிளேயிங் 11 ஆட போறாங்களான்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஒரு டைட்டான ஒரு லைனப்பா இருக்குது. ஒரு லாங்கான பேக்கப் மற்றும் ஸ்ட்ராங் இந்தியன் மற்றும் ஃபாரின் கோர் மிக்ஸ்டான ஒரு பேட்டிங் யூனிட்டை வச்சிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு செகண்ட் ஸ்பாட்டை கொடுத்திருக்கிறோம். ஆட் நம்பர் 1 இஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். பட் இவங்களுடைய பேட்டிங் கோரை பார்க்கும்போது கேகேஆர் கோரை விட இவங்க கோர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கோரா தான் இருக்குது. இவங்க கோர்ல இருக்கக்கூடிய சஹில் பராக் அப்படின்ற ஒரு யங் பிளேயர், அன்னோன் பிளேயர், அன்கேப் இந்தியன் பிளேயர், இவரை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல்ல எக்ஸ்போஸ் ஆன வீரர்கள். ஒரு டேவிட் மில்லர் இருக்கிறாரு, ஒரு சமீர் ரிஸ்வி போன வருஷம் நல்லா கலக்கி பார்த்தோம். ஈவன் இவங்க டீம்ல தான் அசுதோஷ் சர்மா வேற இருக்கிறாரு. அவரும் பெரும்பாலும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியாக இருந்தாலும் பெரும்பாலும் பேட்ஸ்மேனா தான் ஆட போறாரு. சோ இது இல்லாமல் இவங்க டீம்ல ஒரு சாலிடா ஒரு பென் டக்கெட், ஒரு பத்துன் நிசங்கா இப்படின்னு சொல்லி சாலிடா ஓப்பனிங்க்கு பயங்கரமான காம்படிஷன் சொல்லி பயங்கரமா இருக்கிறாங்க. இவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு இது பத்தாதுன்னு கருண் நாயர் மாதிரி இன்ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டீமுக்குள்ள இருக்கிறது பயங்கரமா இவங்களுடைய கோரை, பேட்டிங் கோரை பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆக்கி இருக்குது. சோ இந்தியன் பிளஸ் ஃபாரின், யூத் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எல்லாத்துலயும் கச்சிதமா இருக்கிறாங்க. பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த டாப் 3 டீம்ஸ்ல உள்ள சினாரியோஸை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வேலை டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் தி கிச்சன் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வந்துடக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. இருந்தாலும் இவங்களுடைய கோரை பார்க்கும்போது ஆன் பேப்பர் பக்காவா இருக்கிறாங்க வித் பேட். சோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கொடுத்திருக்கோம். சோ இப்படி நம்மளுடைய ஐபிஎல் 2026 பேட்ஸ்மேன் ரேங்கிங் அகைன்ஸ்ட் ஆல் டீம்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸ்ல நாங்க பேட்ஸ்மேனை வச்சு கரண்ட் ஃபார்ம் மற்றும் பேக்கப் ஆப்ஷன்ஸ், இந்தியன் ஃபாரின் எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி இந்த ரேங்கிங் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு கட்டாயமா இதுல மாற்றுக்கருத்து இருக்கலாம். மாற்றுக்கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய டாப் 10 ரேங்கிங் அமங் ஆல் டீம் பேட்ஸ்மேன் அதை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.